November 2, 2025 நம்ம இந்தியன் விமன்ஸ் கிரிக்கெட் டீம் ஒரு ஹிஸ்டாரிக்கல் சக்சஸ் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. 1978ல இருந்து நேத்து வரைக்கும்னு 47 வருஷங்களுக்கு அப்புறம் இன்னைக்கு உலக கோப்பைய அவங்களுக்கு சொந்தமாக்கி இருக்காங்க. ஆனா ஏன் இவ்ளோ வருஷங்கள் ஆச்சு இவங்களுக்கு அதை அச்சீவ் பண்றதுக்கு? பட் பிஃபோர் திஸ் பர்சனலி இதுல எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. மென்ஸ் டீமோட கேம் அண்ட் பிளேஸ்க்கு கிடைக்கிற ஒரு ரீச் அண்ட் பாப்புலாரிட்டி ஏன் விமன்ஸ் டீமுக்கு கிடைக்கல? ஈவன் கிரிக்கெட்டே பார்க்காதவங்களுக்கும் மென்ஸ் டீம்ல இருக்க சில கீ பிளேயர்ஸ் லைக் விராட் கோலி, சச்சின் டெண்டுல்கர் அண்ட் MS தோனி இவங்க எல்லாருமே ஃபெமிலியரா இருக்காங்க. அஃப்கோர்ஸ் எஸ், 1932லயே மென்ஸ் கிரிக்கெட் டீம் இன்டர்நேஷனல் டெஸ்ட் கிரிக்கெட்டை விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. பட் வேர்ல்ட் கப்னு எடுத்துக்கிட்டோம்னா மென்ஸ் டீம் 1975லயும் விமன்ஸ் டீம் ஜஸ்ட் இன் 3 years டிலே 1978லயும் பிளே பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. மென்ஸ் டீம் 1983ல ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கப்பை ஓன் பண்ணாங்க. பட் விமன்ஸ் டீம் ஜஸ்ட் எஸ்டர்டே இன் 2025. ஏன்? 1973 உத்தரப்பிரதேஷ் லக்னோல விமன்ஸ் கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா மூலமா உருவான விமன்ஸ் கிரிக்கெட் டீமை 1978ல தான் இந்தியன் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணுச்சு. அந்த சேம் இயர் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில்ல ஒரு மெம்பராகவும் ஆனாங்க. இதுக்கு முன்னாடி வர ஒரு அன்ஆர்கனைஸ்டு மேனர்ல இந்தியாக்குள்ளேயே விளையாடினாங்க. 1973ல மும்பை, உத்தரப்பிரதேஷ் அண்ட் மகாராஷ்டிரா கூட விமன்ஸ் இன்டர்ஸ்டேட் நேஷனல்ஸ் பிளே பண்ணாங்க. அண்ட் இந்தியன் விமன்ஸ் பிளேயர்ஸ்க்குன்னு ஒரு தனி ஆர்கனைசேஷனோ, ஃபண்டிங், ஈவன் விசிபிலிட்டி அண்ட் ட்ரைனிங் ஃபெசிலிட்டிஸ் கூட சரியா கிடைக்கல. தென் 2006ல WCAI அதாவது விமன்ஸ் கிரிக்கெட் டீம் BCCIயோட மெர்ஜ் ஆனதுக்கு அப்புறம் தான் இது எல்லாமே அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அண்ட் ப்ரொஃபஷனல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், மேட்ச் ஃபீஸ் அண்ட் இன்டர்நேஷனல் காம்படிஷன்லையும் விளையாடுறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி பிளேயர்ஸோட கோச்சிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ் ஆகி அவங்களோட ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் பாப்புலாரிட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக தான் 2023ல பிரைவேட் கார்பரேட் ஸ்பான்சர்ஷிப் சப்போர்ட்டோட விமன் பிரீமியர் லீக் ஸ்டார்ட் ஆச்சு. இது ஃபர்தரா இவங்க கேமோட ப்ரொஃபைல் அண்ட் ஃபினான்ஷியல் பேக்கிங்கை பூஸ்டப் பண்ணியிருக்கு. இப்படி இவங்களோட டெவலப்மெண்ட், கவர்மெண்ட் அண்ட் இன்ஸ்டிடியூஷனலோட சப்போர்ட் படிப்படியாக தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதோட பெரும் பங்கா சேர்ந்த நம்ம இந்தியன் உமன்ஸ் பிளேயரோட ஹார்ட் ஒர்க் இன்னைக்கு நம்ம இந்தியாவையே பெருமைப்பட வச்சிருக்கு.